ஒருவேளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பெரம்பலூர் பக்கம் உள்ள கோரையார் ஃபால்ஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை கொடுத்த அழகை விட நம்ம விவசாயிகள் பார்த்திங்கன்னா இன்னுமே அதை அழகாக செதுக்கி நம்ம அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம கோரையார் ஃபால்ஸோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து வரப்போகுதுங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ புதுசாக வர உறவுகள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ரகுலே ஃபால்ஸ் நோக்கி வந்தாச்சு. இங்கே விழுந்துருக்காங்களோ? இறந்ததில்ல இல்லை, இறந்து தான் விழுந்ததுன்னா இறந்த போச்சு. இந்த ஃபால்ஸோட பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே பார்த்தீங்கன்னா பேப்பராக இருக்குது. சூப்பராக அழகாக வந்து செஞ்சுட்டுருக்கான். விரவுல பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்து நல்லா போட்டு கடிக்கும். அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மொச்சிட்டு கீழே சின்னதாக ஒரு அழகான ஒரு குட்டி ஃபால்ஸ்னா இந்த ஃபால்ஸ் தான். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் அனஸ். வெல்கம் டு கேபா விளாக்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பலூர் பக்கம் உள்ள கோரையார் ஃபால்ஸ். ஸோ அங்கே தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ வந்து அந்த ஃபால்ஸ் வந்து பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் வந்து இந்த ஃபால்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ திருச்சியிலேருந்து துறையூர் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பிடிச்சிங்கன்னா இந்த கோரையார் ஃபால்ஸ் வந்து வந்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏதாவது சோதனை சாவடி இருக்குது. ஸோ அங்கே கேட்டுட்டு தான் இங்கே நம்ம மேலே வராப்பில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபால்ஸுக்கோசரம் வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ கேட்டுட்டு நீங்கள் வந்து மேலே வரலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நீங்களும் வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரு பைக்கு ஸோ ரெண்டுலேயுமே வாங்க. இங்கே வந்து பஸ்ஸுமே அவைலபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு தான் இருக்குது. ஸோ அதனால் பஸ்ஸை வந்து நம்பி வராதிங்க. உங்கள்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டோட வண்டி ஓசி வாங்கிட்டாச்சும் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. கார் வந்து வாடகைக்கு எடுத்துட்டாச்சும் இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஜாலியாக அங்கங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ ஷூட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஃபால்ஸ் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ வாங்க போகிற வழியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே போகிறேன். வாங்க. இதை பார்த்தா போலிமெட்ல ஆமா ஆமா பாய், சூப்பரா இருக்கு பாய். ஃபுல்லாக ஹில்ஸ் தான். வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும். பா செம்மையாக இருக்குதா நம்ம வந்த வழி. அதே மட்டும் என்னமோ அது பெரிய மூணாறு அது மட்டும் ஹில் ஸ்டேஷனில் இருக்காப்புல இருக்குது. இதெல்லாம் சின்ன மலை தான், சூப்பராக இருக்குது. இருந்தாலும் வாங்க மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போக பார்த்துட்டே போகலாம். தொண்டை ஊசி வளைவு. ஒரு வேளையை பார்த்தீங்கன்னா இது அடுத்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒத்தடி இதோடு மடம் தான் போயிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அதே மட்டும் சில்னஸ் வந்து செம்மையாக இருக்குது. அந்த வெயிலே வந்து தெரியல. கொஞ்சம் போக போக பார்த்தியா டவருமே கிடைக்கல. நல்லா இருக்குது. இது ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போகிற மட்டும் ஒரு ஃபீல் தருது. அதனால் யாருமே இல்லைங்க, நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஏரியாவில் வந்து என்ன நல்லா வெயில் போட்டு கொளுத்திருக்கோம். இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயில் தெரியல, நல்லா இருக்குது. மேலே ஏற பார்த்தீங்கன்னா சில்னஸாக இருக்குது. A few moments later. ஒரு பசங்க வந்து இங்கே அந்த இடத்துல வந்து தவறி வண்டியில் வச்சு கொண்டு போனாங்க. இந்த மாதிரி தான் பார்க்க வந்து அந்த ஐடி பார்க்க வந்து திரை விழுந்து தவறிட்டு விழுந்துன்னு சொல்லி 4 பேர் இது மாதிரி 4 பேர் 5 பேர் வந்து தவறி போச்சு அது மாதிரி அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து கார்லாம் கொண்டு போனாங்க. அதே மறுபடியும் அதே மாதிரி ஆயிருக்குது. ஏன் அப்படின்னா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, போனால் பார்க்குறியா ஒதுங்க பார்த்துட்டு பாலிஸாக வரலாம். இல்லை எத்தனை இது நிறைய பேர் இங்கே விழுந்துருக்காங்களோ? இறந்ததில்ல இல்லை, இறந்து தான் விழுந்ததுன்னா இறந்த போச்சு. ஐயோ, அதுக்கு தான் நாங்கள் எச்சரிக்கை சொல்கிறோம். சரிங்க, நாங்கள் பார்க்க ஆசையாக வரீங்க, அதை பார்த்துட்டு கண்ணியமாக நம்ம வைக்கணும். பாறை அப்படி இருக்குது, தண்ணி அப்படி ஊற்றா அது அங்கெல்லாம் கிட்டலாம் போத்தாலும் நின்று பக்கத்துல வந்து பார்த்து வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய ஃபால்ஸ், அது பெரிய அருவி. ஆமாம், பெரிய அருவி. அங்கெல்லாம் போகிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் போயிருக்கீங்க? இது எங்களுக்கு தெரியும்.
அந்த பையன் இருந்தால் அதிலிருந்து நாங்கள் அந்த பக்கம் போகிறதும் இல்லை வர்றதும் இல்லை. ஃபாரஸ்ட் தான் பெரம்பலூர் வந்து நிறைய பேர் வந்தாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அருவி பார்க்க போகிறேன் அது பார்க்க போகிறது போகிறது பெருசு இல்லை, போட்டு உங்கள் அப்பா அம்மா பேர் காப்பாற்றி நீங்கள். ஓகேங்க நன்றி. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த ஐயா சொன்ன மட்டும் நிறைய பேர் வந்து இங்கே இறந்துருக்காங்க. அதாவது மேலேருந்து குதிச்சு அது மட்டும் சில சேட்டையெல்லாம் பண்ணி வந்து இறந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆமாங்க, நாங்களும் பார்த்தீங்கன்னா எந்த சேட்டையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஐயாட்டேருந்து வந்தோம். அந்த வீடியோ எடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இதுதான் அந்த அருவிக்கு போகிற ரூட்டு. கொஞ்சம் கடச புடசில் தான் இருக்குது. ஸோ பொறுமையாக தான் ஏறி போகணும். ஸோ இப்போ தான் ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அருவிக்கு போகணும். ஸோ எதனால் தடை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அருவிக்கு போயிட்டு குளிக்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா வந்து டேமேஜாக இருக்குது அந்த ரோடெலாம். ஸோ அதனால தான் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த அருவிக்கு வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மட்டும் சில சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனாலக்கோசரமாக எங்கள் போர்டெலாம் வச்சுருக்காங்க ரைட் சைட்லேயே. ஸோ அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும் ஒரு 4-5 பேர்த்தோட, ஓகேவா? ஸோ அதனால தான் அங்கே போர்டு வச்சுருக்காங்க. வீடியோ ரோலே பார்த்தீங்கன்னா சரியான பள்ளங்க. பார்த்து தான் போகணும். எப்படி இருக்கு பார்த்து பார்த்து அருவி போகிறோம். A few moments later. ரோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் அருவியோட என்ட்ரன்ஸு. இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வண்டி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது வரைக்கும் தான் வண்டி வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி தான் நம்ம அந்த அருவியை போய் பார்க்குறாப்புல இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அருவிக்கு அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குளிக்கவோ எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அதே மட்டும் அருவியில் போயிட்டு டொப்பு சில சிலிமிஸெல்லாம் பண்ணுவாங்கள்ல சில சேட்டை பாய்ஸ்லாம். ஸோ அது மட்டும் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அருவி வந்து எட்டு நின்று வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட தான் நாங்கள் இந்த அருவிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அந்த அருவி எப்படி இருக்குது, ஸோ அதோட இயற்கை வந்து எப்படிலாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம், ஓகேவா? வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் வந்து ஆடு மாடெலாம் இறங்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஸ்பீக்கர் வச்சு பார்த்திங்கன்னா சத்தம் போட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த சவுண்டு வந்து வச்சு வந்து ஆடு மாடெலாம் விரட்டுறாங்க. ஸோ ஸ்பீக்கர் இதுக்குன்னே தனியாக வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வரோம்ல, ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ உள்ளே போகும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டே வாங்க போகலாம்ப்பா. அதே மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அருவி வந்து கோரையார் அருவின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு அருவி இருக்குது. அதுனா என்ன பாய், என்ன அருவி? வரையா சேத்து வரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு அருவி இருக்குது. ஸோ அந்த அருவியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சில தப்புகள்லாம் பண்ணிவிட்டு பீர் பாட்டில் அதுக்கெல்லாம் உடச்சிட்டு ஸோ நிறைய தப்புலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அந்த சரியான இறக்கம் பயமாக இருக்குது வேற. ஐயோ ஒத்தையில் போதரா, 2 வீலர் வருது பாய். ஆமாம், ஏன்னா சரியான இறக்கம். அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த சரியான இறக்கம் அப்படி வரும். சிமெண்ட் ரோடு டக்கு பாருங்க, அந்த மலையை பாருங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ மண் ரோடாக தான் இருக்குது. ஸோ இந்த அருவிக்கு போகிற வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது வசதியாக இருக்கட்டும் சொல்லிட்டு ரோடெலாம் போட்டுட்ருக்காங்க. டவரில் நீ என்ன காதில் வச்சுருக்க? இன்னும் போடணுமா? கட்டில் போதுமா? போடணும். அப்புறம் எல்லாம் பள்ளம் இருக்குல்ல, என்ன பள்ளம்ன்றா போய் எத்தனை வருஷம் போட்டுட்ருக்கீங்க இது? இல்லை ஃபுல்லாக 20 நாளில் எவ்வளவு போட்டிங்களா? இது மட்டும் இல்லை, இது 4-5 நாள் தான் பிடிக்குது. இல்லை ஃபுல்லாக போட்டுருங்க. மேலே இருந்து இந்த கட்டை கட்டி வந்துருக்கீங்க. வேலை வந்து ஒரு 40 நாளாக வேலை நடந்துட்டு இருக்கு. 40 நாளாக ஜேசிபியோட கனெக்ட் பண்ணோம்னா
இது எப்போ நீங்கள் கட்டினதுக்கப்புறம் அந்த விசிட்டர் எல்லாம் விடுவாங்களா, டூரிஸ்டர் எல்லாம் விடுவாங்களா இந்த பார்க்குறதுக்கு? சொன்னா அங்கே தடைன்னு சொல்லி போட்டிருக்காங்களா, அது கேட்டேன். அதுல பாக்கிறதுக்கு தானே போறதுக்கு ஆள் போறதுக்கு வேலைலாம் முடிஞ்சா விடுவாங்க. காசு வாங்குவோம். அதான் இல்லை, இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் காசு டோக்கன் சார்ஜஸ் பண்ண போடுறாங்க. இப்படிதான் போட்டு விட்டுல பையனை போட்டு விட்டோன்னு ஏன்னா ஒரு புண்ணை கொடுத்துட்டோன்னு எங்க அண்ணன் எங்க தம்பிக்கு எல்லாத்தையும் விட்டுருவாப்புல. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இல்ல ஆளு போட்டுறாச்சே. தலைவருக்கு அவங்க இந்த 2 புள்ள கொடுத்தானுயா, எல்லாம் போயிட்டு வாங்கயா சொல்லப்படுத்துறீங்க அப்படின்னு விட்டுருவாப்புல. போய் அங்க பாத்துட்டு வைக்கணும் அங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் எங்க கூட வழக்கடிக்கலாம். சாப்பிட்டு வாங்க, சாப்பாடு கூட கொண்டு வந்து சாப்பிடலாம். ஓகே. அவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாளாக வந்து நடந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து புதுசாக தான் இப்போ பாதுகாப்பு போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா டோக்கன் சார்ஜஸ் போட்டு இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் டைம் பார்த்தீங்கன்னா தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டும் கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டுனால தான் தடை சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு போய் அருவியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வேலை பார்க்குற அண்ணன் அதாவது கையாலேயே பார்த்தீங்கன்னா பாறையை உடச்சி அழகாக வந்து இங்கே பாருங்க எவ்வளோ பாறை உடச்சி வச்சுருக்காது போலண்ணே. இந்த உளி சுத்தியல் ரெண்டுத்தையுமே வச்சு இந்த பாறையெல்லாம் அழகாக இந்த படிக்கட்டு கட்டுறதுக்காக வந்து இப்போ வந்து உடச்சிட்ருக்காரு. கையிலே தான் உடச்சிட்ருக்காருங்க. பா இந்த ஃபால்ஸோட பார்த்தீங்கன்னா படிக்கட்டே பார்த்தீங்கன்னா பேப்பராக இருக்குது. சூப்பராக அழகாக வந்து செஞ்சுட்ருக்கான். வாங்க மேலே போட்டோம் பார்த்துக்கா பாய். அதே ஒன்று செங்குத்தாக இருக்கு. உருளையே பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை தான் போகுது. கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக தான் ஏறி வரப்போ இருக்கு. கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம், ஸோ இது மட்டும் நிறைய பழ வகைகள் வாங்கவும் இந்த மலைக்கு வந்து வராங்க நிறைய பேர். ஆள் இருப்பாங்க. ஆமாம் பா, இங்கிட்ட இல்லை பையன் சமைக்கிற இடம் போல். ஷெட்டுலாம் போட்டோம், மழை வந்தால் கூட எங்களுக்கு தனிக்கலாம். இது வந்து இந்த ரோடு வந்து கீழே இறங்குறது, இந்த ஃபால்ஸுக்கு வந்து இறங்குற இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக தான் போகணும். டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கீழே போயிடும். ஸோ உள்ளே ஆல்ரெடி ஆள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்ட்லாம் கேட்குது. இந்த வழியாக போகலாம். பாய் போகாது பாருங்க. இந்த வழியாகவும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போயிடலாம். வா ஏய் கேப் 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 போகலாம் போகலாம். கேப்பு விழுந்துருச்சு. ஆமாம் ஆமாம் பாய். பாய் ஏன்னா வழுக்குது பாய், கொஞ்சம் பார்த்து போகணும் பாய். மரத்தை பார்த்தீங்களா ஒருவேளை அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பேர்கில்ஸ் அந்த காட்டுக்குள்ளே போகாதில்ல, இந்த அமேசான் காடுங்கள் அது மட்டும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து உணவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா உணவுக்கு வந்து தண்ணி தான் குடிக்கணும். அது ஐயா அப்படி போ 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 ஆனால் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு தெரியல. நாங்கள் வந்து அப்படியே இறங்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா வேர்க்குது, நல்லா வந்து ஷூட்டிங் ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு தலையெல்லாம். பிரபுலே ஃபால்ஸ் நோக்கி வந்தாச்சு. எடுத்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபால்ஸு. பக்கத்தில் போய் பார்ப்போம். எப்படி சொல்கிறது, சில்லாக இருக்குது. ஆனால் வெயில் தான் இந்த டைமு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த டைம் வந்து அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறி செம்மையாக இருக்குது. இது மட்டும் நான் இடத்த நான் பார்த்ததே இல்லை. நான் பச்சை மலை தான் வந்திருக்கோம். அந்த ஃபால்ஸ் தான் எங்களால் போய் பார்க்க முடியல. இந்த டைம் இந்த ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது.
பிரம்மாண்டமா இருக்கு. எப்படி சொல்றது, இந்த விஜா ஃபால்ஸ் ஆகாய எங்க பார்ப்போம்ல, ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே சின்னதா ஒரு அழகான ஒரு குட்டி ஃபால்ஸ்னா இந்த ஃபால்ஸ் தான். சரி, செம்மையா இருக்கா லொகேஷன் தான். பின்னாடி கட்டுறேன் பாருங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. இதுக்குன்னு ஒரு காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ள எப்படி இருக்கீங்களா, அதே மாதிரி இங்க குளிக்கலாம். கீழே உள்ள விழுந்து பார்த்து பொறுமையா தான் குளிக்கணும். அதே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா கிம்பிள் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா பேட்டரியை மறந்துட்டு வந்துட்டேன். பேட்டரி இல்லை, அதனால கேமரா எடுக்க முடியாது. ஸோ மொபைலில் தான் எடுத்திருக்கேன். மொபைலில் பார்த்தீங்கன்னா உள்ளங்காலில், அதாவது எங்கேயுமே நீங்கள் பார்த்து எப்படி சொல்கிறது, இது மாதிரி ஃபால்ஸில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம வந்து கடைகளில் போயிட்டு மீனை வந்து காலை வச்சு கடிக்கி விடுவாங்கல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் நம்ம பண்ணுறாப்புல இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அழகா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மொச்சிட்டு இருக்கு காலு ஃபுல்லாக. செம்மையா இருக்கு. அப்பா கடிக்க பாருங்க. இப்போ நல்லா தெரியும். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து வந்து இது பண்ணுறாப்புல இருக்கும் கடையில் போயிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அங்கே பாருங்க. ஆஹா, அழகா இருக்கு. அது அதே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அது கடிக்கும் போது அப்படியே ஒரு பாட்டா ஃபீலாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப பிடிச்சமா இருக்குங்க. காலில் வந்து வருடுவாங்கல்ல இந்த மயில் இறக வச்சு, ஸோ அது மட்டும்லாம் அது மட்டும் செமையா இருக்கு. நல்ல சுகமா இருக்கு. எங்க ஏரியா பக்கமா இருந்தா டெய்லியுமே வந்துடுவேன். அவ்வளோ சுகமா இருக்குங்க. எப்பா இந்த ஒரு ஃபீல் வந்து எப்பா எங்கேயுமே கிடைக்காது. நான் எங்கேயுமே ரொம்ப எப்படி சொல்ற கஷ்டப்பட்டு தான் அந்த இதுக்கு ஏரியாவுக்கு வந்தோம். எனக்கு தெரியாம வந்தோம், எக்ஸ்பெக்ட் பண்ணல, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விருந்து. ஏன்னு கேக்குறீங்களா, காட்டுற மாதிரி. நம்ம வந்து லைஃப் வந்து வாழ்றோமா வாழலையோ, ஆனா இது மாட்ட இடங்கள்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்தோங்க கண்டிப்பா. A few moments later. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. கீழே போய் ஃபால்ஸை பார்த்துட்டு எப்படி ஊட்டி போயிருக்கோம், கொடைக்கானல் போயிருக்கோம். ஸோ எங்களால் ஃபால்ஸ் வந்து பார்க்க முடியல, அலோடு கிடையாது நாங்கள் போன டைம்லாம். ஸோ கும்பகரை ஃபால்ஸாக இருக்கட்டும், எல்லா ஃபால்ஸும் போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது. ஸோ இந்த ஃபால்ஸும் அலோடு கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. அது எப்படி சொல்கிறது, இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு. ஃபால்ஸை வந்து ஒரு வழியாக பார்த்துட்டோம். அது என்ன அப்படின்னு தெரியல. ஸோ இந்த டைம் வந்து ஃபால்ஸில் வந்து ஜாலியாக ஒரு வைபாக பண்ணிவிட்டு சாப்பிட்டா எதுவும் சேட்டைகள் பண்ணாமல் மேலே ஏறி இருந்தாச்சு. உறவுகளே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து யாரும் இந்த பேரா வருவாங்கள்ல, ஸோ லேடிஸை யாரும் கூட்டிகிட்டு இங்கே வந்து கீழே இறங்காதீங்க. அது வந்து சேஃப்டி கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து சில மக்கள் வந்து, அதாவது இந்த ஊர் மக்களை வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ யாரும் லேடிஸை வந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க, சேஃப்டி முக்கியமாக கிடையாது. உங்களே வந்து இது பண்ணிவிட்டு அந்த லேடிஸுக்கு வந்து சில பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே ஜோடியாக வந்து இங்கே வந்து வர வேணாம். ஸோ அதுதான் என்னோடய மெயினான ஒரு கருத்துங்களா. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ஒரு 4-5 பேர்த்தோட சேர்ந்து வாங்க. 2 பேராக வராதிங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஸோ 2 பேரும் சேர்ந்து வராதிங்க. நம்மளுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னு கூப்பிட்டா கூட யாருமே வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த மலையை பற்றி எந்த இதுவுமே தெரியாது. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சது. A few moments later. அழகா இந்த எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குங்க. அழகான அதே மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இது குட்டி குட்டியாக இந்த இது இருக்குது பாருங்க. இது பேர் வந்து என்னது, பலாப்பழம். இங்கே இருக்கா பா, சின்ன மரங்க. சரிங்களா, சின்ன மரத்தில் அழகாக இருக்குது பாருங்க. நம்ம பாய் வந்து இது பப்பாளி வச்சுட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியாமல். வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமா, எடுத்துட்டாப்புலங்க வழியா. பின்னால் பெரிய பப்பாளியாக இருக்குது பா. ஸோ இது வந்து வீட்டுக்கு போயிட்டு பழுக்க வைக்கணும் போல். ஸோ பழுக்க வச்சு தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கு. வந்து வர டைம், அதாவது ஃபால்ஸை பார்த்துட்டு வர டைம் வந்து இந்த மரம் வந்து தென்பட்டது. ஸோ வந்து அப்படியே நம்ம பாய் வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டாப்புல. ஸோ அப்படியே அடுத்து பிக்கிறேன்னு சொன்னாப்புல. சரி இதுதான் எட்டில் அப்படின்னு சொன்னாப்புல. பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.